வணக்கம் ஜிகே மிக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்தருடைய மடம் மந்த்ராலயாவுக்கு தாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்களுடைய ஜீவ சமாதி இங்கே இருக்குது. ஸோ அவருக்காக எழுப்பப்பட்ட கோயில் தான் இங்கே ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான கோயிலும் கூட. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்தே நம்ம கோயிலுடைய முகப்புக்கு 1 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் அங்கே போக முடியும். ஏன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா துங்கபத்ரா நதி அப்படின்னு ஒரு ஃபேமஸான ரிவர் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த துங்கபத்ரா நதி கரையில் தான் இந்த கோயில் எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த ஸ்ரீ ராகவேந்திரர் இங்கே ஜீவ சமாதி அடைஞ்சார். ஸோ அவருடைய நினைவாக கட்டப்பட்ட கோயில் தான் இங்கே. ஸோ இங்கே நிறைய ரூம்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். அதுவும் ஏன்னா எல்லாருமே இது ஒரு மடம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஸோ அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் டொனேஷன்லேயும் நிறைய ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. வெறும் சீப்பாக கிடைக்கும், 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி கூட ரொம்ப சீப்பாக ரூம் கிடைக்கும். ஸோ இங்கே துங்கபத்ரா நதிக்கரையில் குளிச்சுட்டு ஸோ அவருடைய ஜீவ சமாதியில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் ரஜினியுடைய ஸ்ரீ ராகவேந்திரர் மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் ஸ்டோரி தான், அதே தான் இந்த துங்கபத்ரா ரிவரில் நடந்தது. ஸோ ஒரு காலத்தில் இந்த துங்கபத்ரா நதி ஸ்ரீ ராகவேந்திரருடைய சிஷ்யர் ஒருத்தர் ஜீவ சமாதியை பார்க்கணுன்னு வரும்போது இந்த துங்கபத்ரா நதி 2ஆக பிளந்து வழிவிட்டதாக ஒரு கருத்தும் இருக்குது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஜிகே மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.